அனைவருக்கும் காலை வணக்கம். அனைவரும் நலமா? வாருங்கள், இன்றைய கதை என்னவென்று பார்க்கலாமா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். என்னடா அது கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேற ஏதோ சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒவ்வொருத்தர் பார்க்குறீங்க. நல்லா தெரியுது, கவலைப்படாதீங்க. இன்றைய கதை இதை பற்றி தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்யா, முகிலன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு ஆஃபீஸில் ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க. ஆதித்யா ஆஃபீஸ்க்கு வரும்போது டெய்லி அவருக்கு மதியம் சாப்பாடு என்ன வேணும் அவரே எடுத்துன்னு வந்துடுவார். வீட்டிலேருந்து சாப்பாடு, பொரியல் எல்லாம் ஒரு கேரியர் பேக்கில் கட்டிட்டு அது ஒரு பேக்கில் வச்சுட்டு டெய்லி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வருவார். ஆனால் முகில அப்படி கிடையாது. அவர் டெய்லி மத்தியானம் ஒவ்வொரு கடைக்கு போயிட்டு விதவிதமான சாப்பாடு வாங்கி சாப்பிட்ணும். சாப்பாடு பேக் யார் எடுத்துன்னு வர்றது, வேறு பேக்கில் போட்டு பாக்ஸில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அதை எடுத்துன்னு வந்தால் வழியில் யாருனா பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்க. என்னடா அது, வேலைக்கு போகிற, இவ்வளோ டிப்டப்பாக ட்ரெஸ் பண்ணிருக்க, ஆனால் சாப்பாடு பேக் எடுத்துன்னு போறியே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு முகில எப்பொழுதுமே ஆஃபீஸ்க்கு வரும்போது அவருடைய டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டே வரமாட்டார். அவருக்கு டெய்லி சாப்பிட்றது தான் பழக்கம். ஆனால் ஆதித்யா அப்படி கிடையாது. வீட்டிலேருந்து வரும்போது டெய்லி அவருக்கு என்ன வேணுமோ அந்த சாப்பாட்டை அவரே எடுத்துன்னு வந்துடுவார். இந்த மாதிரி தினமும் முகில வெளியே தான் சாப்பிடுவார். வெளியே சாப்பிட்றது அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசு சொன்னாலும் அதை அவர் அவ்வளோ பெருசாக எடுத்துக்கிட்டே கிடையாது. தினமும் வெளியே தான் சாப்பிட்டுன்னு இருப்பார். இதை பார்த்துட்டு ஆதித்யா என்ன சொன்னார், ஏன்னா அவனுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லையா, ஒரு நாள் முகிலனை கூப்பிட்டு, முகிலா, நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான கடமைகள் நிறைய இருக்குது, சரியா? அதில் மிகவும் முக்கியமானது நம்மளுடைய உடம்பை நம்மளே பாதுகாக்கிறது தான். ஏன்னா நம்ம உடம்பை நம்பி நம்ம மட்டும் கிடையாது, நம்ம வீட்டில் அப்பா, அம்மா, நம்முடைய மனைவி, குழந்தைகள் எல்லாருமே இருக்கிறாங்க. அதனால் நம்மளுடைய உடம்பை நம்ம தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுவும் இப்போ இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் மக்கள் நிறைய பேர் சமைக்கிறதையே மறந்துட்டாங்க. எப்போ வேணுமோ காலை, மதியம், நடு இரவு, நேரக்காலம் என்பதே பார்ப்பது கிடையாது. சாப்பாடு என்ன வேணுமோ வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குன்னு எத்தனை கொடுக்கறதுக்கு ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க, 2 கம்பெனி ஆரம்பித்தாங்க. நிறைய கம்பெனி அதனால் இப்போ முன்னேறுது. ஆனால் அந்த சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்ற மக்கள் அவங்களுடைய உடம்பு அந்த அளவுக்கு நல்லபடியாக வர்றதில்லை. அது முதல்ல யாருக்கும் தெரியாது. நாள்பட தான் அந்த உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்படும். அதனால தான் உனக்கும் நான் சொல்கிறேன், நீ டெய்லி இதே மாதிரி வெளியே சாப்பிட்டு இருந்தீன்னா இப்போ உனக்கு தெரியாது. இப்போ நமக்கு சிறிய வயது, நம்முடைய சாப்பாடு எது சாப்பிட்டாலும் நமக்கு ஜீரணமாயிடும். ஆனால் வயது ஆக ஆக இப்போ நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நம் உடல் உள்ளே போயிட்டு நம்முடைய உறுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக அது சேதமாக்கி கொண்டே இருக்கும். அதனால் வெளியே சாப்பிட்றது எப்பயாவது ஒரு முறை சாப்பிட்லாம். சப்போஸ் நம்ம பிறந்தநாள் வருது, நம்முடைய மேரேஜ் டே வருது, நம்ம குழந்தைகளுடைய பிறந்தநாள் வருது, அப்போ போய் நம்ம குடும்பத்தோடு போயிட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம். ஆனால் காலை, மதியம், இரவு என்று 3 வேளையும் நம்ம வெளியே போய் சாப்பிட்றது எப்பொழுதும் நல்லதே கிடையாது, சரியா? அதுக்கு முகேஷ் நான் சொல்கிறான், டேய் ஆதித்யா, என்னடா சொல்கிற, இன்றைய நாகரிக வாழ்க்கை நம்ம ஸ்டைலாக வாழணுன்னா ஜாலியாக போனோமா, வெளியே போய் ஹோட்டலில் சாப்பிட்டோமா, ஈவினிங் போனோமா, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோமா, இல்லை சப்போஸ் நம்மளால் முடியலையா வீட்டில் இருந்தோமா, ஃபோனை எடுத்தோமா, ஃபுட்டு ஆர்டர் பண்ணோமா, அது பாட்டு ஃபுட்டு தானாக வீட்டுக்கு வரப்போகுது, நம்ம மூவி பார்க்கலாம், மேட்ச் பார்க்கலாம், ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடலாம். அதெல்லாம் விட்டுட்டு வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு இருந்தால் நமக்கு நேரம் வேறு வேஸ்ட்டாக போகும்டா. என்னடா இப்படி இருக்கேன், இன்னும் பழைய காலத்து ஆள் மாதிரியே இருக்கேடா. இந்த காலத்தில் எவ்வளோ ஸ்டைலாக இருக்கலாம், எவ்வளோ நாகரிகமாக இருக்கலாம், அதை விட்டுட்டு என்னடா இப்போ வீட்டில் சாப்பிடுன்னு சொல்லிட்டுருக்க அப்படின்னு சொல்கிறான் முகிலன். ஆனால் ஆதித்யாவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முகிலனை பார்த்து சொல்கிறான், உன்னுடைய எண்ணம் மிகவும் தவறானது. நாகரிகம் என்பது என்னவென்றால் நற்பண்புகளை கடைபிடித்து வாழ்வதில் இருக்கின்றது. அறிவு, அடக்கம், அன்பு, பண்பு, பொறுமை, இரக்கம் போன்ற நற்குணங்களை பயன்படுத்தி வாழ்வதே நாகரிக வாழ்க்கை என்று ஆதித்யா கூறினான். ஆதித்யா சொன்னதை கேட்டு முகில அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அட போடா, நீ வேற, நான் ஏதாவது சொல்கிறேன், நீ ஏதாவது சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு முகில போயிட்டான்.
என்ன ஆச்சு, ஒரு நாள் ஆஃபீஸில் வந்து நிறைய வேலை. அதனால் ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே வந்து நேரத்துக்கு வீட்டுக்கு போகாமல் அவங்களுடைய வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு இரவு நேரத்தில் வந்து எக்ஸ்ட்ரா ஆஃபீஸில் இருந்து அவங்க வேலையெல்லாம் முடிக்க பார்க்குறாங்க. அப்படி ரொம்ப நேரம் வேலை செய்யும் போது திடீர்னு முகிலனுக்கு வந்து வயிற்று வலி வந்தது. என்னன்னே தெரியல. அவன் வந்து கீழே விழுந்து ஒரே அழறான். எனக்கு வயிறு வலிக்குது, என்னால் ஒன்றும் முடியல, வலி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரே அழ. இதை பார்த்துட்டு ஆதித்யாவில் என்ன பண்ணுறதே தெரியல. அவனுக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. உடனே அவன் கூட இருந்த மற்ற நண்பர்களை எல்லாரும் கூப்பிட்டு, வாடா, இந்த மாதிரி முகிலனுக்கு உடம்பு சரியில்லை, வாங்க நம்ம அவனை ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அவனை ஒரு ஆம்புலன்ஸ் வர வச்சு அதில் அழைச்சிட்டு எந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்துச்சோ அங்கே வந்து அவனை அழைச்சிட்டு போயிடுறாங்க. அங்கே அழைச்சிட்டு போனவுடனே மருத்துவர் வந்து முகிலனை வந்து ஃபுல்லாக செக் பண்ணுறார். எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறார், முகிலன், நீங்கள் இவ்வளோ நாளாக சாப்பிட்ட சாப்பாடு தான் உங்களுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்கலை, அதனால தான் இப்போ உங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து புண்ணு வந்துடுச்சு. இந்த புண்ணை வந்து நம்ம ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி தான் எடுக்க முடியும். அதனால் ஒரு 10 நாளைக்கு நீங்கள் இந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். டாக்டர் சொன்னதை கேட்டவுடனே முகிலனுக்கு வந்து ஒரே ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ, என்னடா அது, நம்ம நாகரிகம் சொல்லிட்டு தினமும் வெளியே சாப்பிட்டு இருந்தது எவ்வளோ தவறானதாக போச்சு. நம்முடைய உயிர் நண்பன் ஆதித்யா எத்தனை முறை நமக்கு இதை எடுத்து எடுத்து கூறினா, நம்ம அதை வந்து கொஞ்சம் கூட அவனோட வார்த்தையை நம்ம மதிக்கவே இல்லையே. இப்போது நான் இந்த வயிற்று வலியால் நான் ரொம்ப அவஸ்தைப்படுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கு வந்து ஆதித்யா சொன்னால், நீ எதுவும் கவலைப்படாதடா, இவ்வளோ நாள் நடந்தது நடந்து போச்சு, நீ கவலைப்படாத. இனி வந்து நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் நான் என்னுடைய வீட்டில் இருந்து நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். அதனால் நீ அதை சாப்பிட்டீன்னா உன்னுடைய வயிறு இருக்கிற புண்ணு வந்து ஆட்டோமேட்டிக்காக குணமாயிடும். நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன். நீ ஹாஸ்பிட்டலும் வந்ததுக்கப்புறம் இனியாவது வெளியே போயிட்டு அந்தந்த ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு கண்ட சாப்பாடு சாப்பிடாமல் வீட்டில் சமைச்சு எடுத்துன்னு வந்து சாப்பிடு. என்றைக்குமே நம்ம வந்து உடம்பு வந்து கெடவே கெடாது அப்படின்னு சொல்கிறான். இந்த கதையின் மூலம் நாம் அறியும் நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தவறான வழிகளில் உடல்நிலையை கெடுத்து நோய்க்கு இடம் கொடுக்கக்கூடாது. எப்பொழுதும் ஆரோக்கியமான உணவை தான் நம்ம உண்ண வேண்டும்.